ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேம் டேஸ்டி டேல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் பிரெட் பீஸா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தக்காளி, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் குடமிளகாவையும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீஸா சாஸ், அதுக்கப்புறம் வீட் ப்ரெட்டு, கொஞ்சோண்டு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பட்ரு, அதுக்கப்புறம் தேவையான சீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பீஸா டாப்பிங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா 4 சைடும் ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை தூவிக்கலாம். அதுக்கப்புறம் க்யூபாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் இது ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் நல்லா ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பிங்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரணும். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். சீஸ் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வேம் டேஸ்டி டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.